இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழுக்காக மஞ்சள் கரையாக இருக்கிற கோப்பையை தான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி புதுசு போல் மாற்ற போகிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ கையில் வச்சுருக்க கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஆர் கெமிக்கல், சரிங்களா? இந்த கெமிக்கல் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் வந்து தேவையான அளவு ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிடணும். ஒரு தேவையான அளவு ஊற்றினா போதும். எல்லா வீடியோவிலும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மல்டிபர்பஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் ஹெச்எஸ்ஆரும் மல்டிபர்பஸும் மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் மல்டிபர்பஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து அந்த கெமிக்கல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோப்பையில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு, சரிங்களா? தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த கெமிக்கலை வச்சு நம்ம அந்த கோப்பை ஃபுல்லாக நல்லா குளிராக அப்ளை பண்ணணும். நல்ல உப்பு கரையும் மஞ்சள் கரைகளும் இருந்துச்சுன்னா அந்த கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணும்போதே நல்லா ஈஸியாகவே கரைஞ்சி வந்துடும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்பைக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கரைகள் பிடிச்சிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடைகளில் அந்த எமரி பேப்பர் கிடைக்கும். இந்த பேப்பர் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றினா கோப்பை நல்லா புதுசாக பளிச்சுன்னு ஆயிரும். ஃபைனலாக மல்டிபர்பஸ் இருக்குது பார்த்தீங்களா? மல்டிபர்பஸ் ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணி எடுத்து ஊற்றினா கோப்பை வந்து நல்லா புது நிலைமைக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். உங்களுக்கும் இந்த கெமிக்கல் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.